எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். 1 கிலோ அரிசி வச்சு அளவை சொல்லி போட போகிறோம். கிட்டுக்காம அரிசி வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. ஊற போட்டுக்கலாம். தண்ணி வந்து ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுக்கலாம். 2 தண்ணியில் கழுவிட்டு தான் ஊற போடணும். சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துக்கலாம் வாங்க நண்பர்கள். வெங்காயம், புதினா, மல்லி, ஒரு 4 பச்சை மிளகா, தயிர், பூண்டு, இஞ்சி, தக்காளி, ஆயிலு, சிக்கனு, 1 லெமனு, மிளகாத்தூள், சால்ட்டு, நம்ம ரெடி பண்ண பிரியாணி மசாலா. ஆயில் 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வந்து 400 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்க நமக்கு அருமையாக கலர் திரும்பிச்சு. பச்சை மிளகா ஒரு 4 போட்டுக்கலாம். புதினா வந்து ஒரு கொத்த அளவுக்கு, மல்லி ஒரு கொத்த அளவுக்கு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து பார்த்தா 400 கிராம் அளவுக்கு. இப்போ இஞ்சி போட்டுக்கலாம் 100 கிராம் அளவுக்கு. பூண்டு வந்து 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 5 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம பிரியாணி மசாலா எடுத்துருக்க பார்த்தியா, அந்த பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். நம்ம வறுத்து அரைச்ச மசாலா 20 கிராம் போட்டுக்கலாம். தயிர் போட்டுக்கலாம். தயிர் 100 ml. நம்ம வந்து 1 கப் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றணும். பாருங்கள் இந்த அளவுக்கு. அரை கப் ஊற்றிக்கலாம். அதில் பாருங்கள் நம்மளுக்கு 1.5 இதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி. சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம சால்ட் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம், போட்டுக்கலாம். நம்ம மசாலா கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டுக்கலாம். பாருங்க நம்மளுக்கு அருமையாக கொதிக்குது பாருங்க. சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை ஃபுல்லாக வந்து நம்ம 2 தண்ணியில் வாஷ் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கு. சிக்கன் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அளவு வந்து பார்த்தோன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம தான் நம்ம சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி போட்டுக்கலாம். சிக்கன் பாருங்கள் நம்மளுக்கு அருமையாக வெந்துக்குச்சு. நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம்.
நம்ம 2 தண்ணியில் வாஷ் பண்ண அரிசியை போட்டுக்கலாம். நம்ம அரிசி வந்து கொதிக்கிற வரைக்கும் லைட்டாக மூடி போட்டுக்கணும். நம்மளுக்கு சால்ட்டெல்லாம் அருமையாக இருக்குங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம லெமன் மட்டும் மற்ற லெமன் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு பாருங்கள் அரிசியும் தண்ணியும் வந்து ஈவன் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி டயத்தில் நம்ம தம் போட்டுக்கணும். பாருங்கள் நெய் பாருங்கள் 100 கிராம் எடுத்திருக்கேன். நெய் ஊற்றிட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். நம்ம லைட்டாக கிண்டிட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம வந்து தம் போடுறதுக்கு வந்து கீழே வந்து தோசைக்கல் வச்சுக்கலாம். வெயிட்டுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நம்ம அரிசி ஊற போட்ட பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வெயிட் வச்சுக்கிறோம். நம்மளுக்கு பார்த்தோன்னா ஒரு 20 நிமிஷம் தம்மில் இருந்தால் நம்மளுக்கு அருமையாக ரெடி ஆயிரும். நம்மளுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தம்மு உடச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பிரியாணின்ட்டு. இருக்கு பாருங்க, பழன்னு பாருங்க. சாப்பாடு எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்க. சிக்கன் பொரிச்சு சிக்கனு பிரியாணி பாருங்கள். நம்மளுக்கு பழன்னு சும்மா அப்படியே பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பாடு பாருங்கள், பிரியாணி இப்போ பீஸு பாருங்கள் அவங்களுக்கு அருமையாக வந்துருக்கு. நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், பீஸை பாருங்கள், வழியில் சாப்பாடு எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள்.